அனைவருக்கும் வணக்கம். கவி நாய்க்கியார் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கவி நாய்க்கி பிரசாத்தின் அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல சிறந்த கதை. பீர்பாலின் அவையிலே அக்பர் மன்னராக இருந்தார். என்னது நான் உல்டாவாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். ஏன்னா எந்த இடத்துலையுமே யாருக்கு மதிப்பு மரியாதையும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கோ அவங்க தான் முதன்மைப்படுத்துவாங்க. ஆனால் என்னதுன்னா அக்பர் மன்னனாக இருந்தாலும் பீர்பாலுக்கு தான் ரொம்ப புகழாக இருந்தது. இந்த விஷயம் அக்பருக்கு உறுத்தி கொண்டு இருந்தது. ஒரு பொறாமையாக இருந்துச்சு. என்னடா இவனுக்கு எப்படியாவது நம்ம மட்டம் தட்டணும்னு பல முறை முயற்சித்தோ முடியலை. பீர்பால் தான் வெற்றி பெறுவார். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் பொறாமை உச்சத்தில் தொட்டுருது அக்பருக்கு. ஒரு நாள் அவை கூடின உடனே அக்பர் என்ன பண்ணாருன்னா பீர்பாலோட கணத்தில் ஓங்கி அப்பிட்டார். என்ன ஏதுன்னே தெரியல அவருக்கு. பீர்பாலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிற அமைச்சர் நல்லா சிரிச்சிட்டார். ஏற்கனவே அவருக்கு அடி வாங்கின வேதனை வேறு, அவையில் எல்லாரும் முன்னாலேயும் ஒருத்த மாதிரி சிரித்து வர வச்சுட்டான். எப்படி இருக்கும்? பீர்பால் டக்குன்னு திரும்பி அந்த சிரித்த அமைச்சர் கணத்தில் ஓங்கி ஒரு அப்பா அப்பினார். அப்பிட்டு மன்னர் ஆரம்பித்து வைத்த விளையாட்டு இனி பெருகட்டும் அப்படின்ட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த அமைச்சருக்கு. அவருக்கு வாங்கின பொறி கலங்கிட்டார். பீர்பால் ஓங்கி அப்பிட்டார். அதனால் அந்த அமைச்சர் என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தனுக்கு ஓங்கி அப்பி மன்னர் ஆரம்பித்து வைத்த விளையாட்டுன்றாங்க. நாடு முழுக்க பார்க்குறவன்னா சும்மா சப்பு சப்பு சப்புன்னு அப்பிட்டு இருக்கிறான். மன்னர் ஆரம்பித்து வைத்த விளையாட்டு, மன்னர் ஆரம்பித்து வைத்த விளையாட்டு அப்படின்னு. இப்படியே அரைஞ்சு கடைசியில் ராணியினுடைய பணிப்பெண்ணுக்கு ஓங்கி ஒருத்தர் போட்டான், மன்னர் ஆரம்பித்து வைத்த விளையாட்டு. அந்த பணிப்பெண் போய் ராணிக்கு அதே மாதிரி ஓங்குற அப்புட்டு மன்னர் ஆரம்பித்து வைத்த விளையாட்டை நீங்கள் மன்னரிடமே முடித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. ராணிக்கு தான் சமயம். ராஜாவை இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணினதில்லைன்னு சொல்லிட்டு பீர்பால் கதவை கூட திறக்கலை. அந்த புறத்துக்குள்ளே இவன் ஓங்கி ஒரு அப்பு ராணி. அப்படியே கதி கலங்கிட்டார். யார்? அக்பர். அக்பர் கதி கலங்கி அப்படியே உக்காந்துட்டார். தான் பீர்பாலுக்கு கொடுத்த அடியை விட பல மடங்கு உத்வேகத்தோடு ரொம்ப ஆக்ரோஷமாக ஆவேசத்தோட வேகத்தோடு பலார்னு விழுந்திருக்குது. யாருக்கு? அக்பருக்கு. இதனால் என்ன தெரிய வருகிறது என்றால், வாழ்க்கையில் நாம் என்ன அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ அது நமக்கு பல மடங்காகி நமக்கு திரும்பி வரும். நீங்கள் நல்லது விதைச்சிங்கன்னா நல்லது உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும். கெட்டதை வச்சிங்கன்னா கெட்டது பல மடங்காக நமக்கு திரும்பி வரும். ஆக நாம் அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அடுத்தவங்க எப்படி இருக்கணும்னு நாம் நினைக்கணும் அப்படிங்கிறத நாம் இந்த கதை மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். நல்ல நகைச்சுவை கதை, ஆனால் உள்ள அருமையான வாழ்வியல் சுவை இருக்கிறதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. இந்த அருமையான சிறுகதையை உங்களுடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுங்க. அவங்களும் நல்ல நல்ல விஷயத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வெற்றியை உங்களுக்கு பரிசாக தருவார்கள் என்பதை கூறிக்கொண்டு கவி நாய்க்கியார் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நல்லது மட்டும்தான் கொடுக்குறோம். அதனால தான் சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள், நல்லா சொல்லி இதை நல்லா விரிவுபடுத்துங்கள் என்று கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.